ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பையொட்டி 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல். முதல் நாளில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை என தகவல். புதுச்சேரியில் பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன் மூலம் கண்காணிப்பு, தலைமை தேர்தல் அதிகாரி எச்சரிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெவ்வேறு தேதிகளில் தேர்தல் அறிவிப்பு. நன்னடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் சிக்கல்கள் ஏற்படும் என அதிகாரிகள் அச்சம். மஞ்சள் நிற குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை எதிர்பார்ப்பு, ஏமாற்றத்தை ஏற்படுத்திய தேர்தல் அறிவிப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கப்பட்ட நிலையில் ஒருவர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரிக்கு வருகிற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 16ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தலுக்கு இன்னும் 23 நாட்களே உள்ள நிலையில் புதுச்சேரியில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு இது அதிர்ச்சியையும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலுக்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் மார்ச் 16ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்பாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 16ஆம் தேதி ஒரு நபர் கூட மனு தாக்கல் செய்யவில்லை. பிற்பகல் 3 மணி வரையில் மனு தாக்கல் செய்யப்படாத நிலையில் ஆன்லைன் மூலமாகவும் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வருகிற 18ஆம் தேதி அமாவாசை தினத்தையொட்டி அன்றைய தினம் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறுகையில், மனு தாக்கல் செய்வது எப்படி என்பது குறித்து 17ஆம் தேதி வேட்பாளர்களுக்கு விளக்கமளிக்கப்பட உள்ளதாகவும் இதில் வேட்பாளர்கள் பங்கேற்று பயன்பெறுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் 17 மையங்களில் அதிகாரிகள் 16ஆம் தேதி தயார் நிலையில் இருந்தும் ஒருவர் கூட வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. வரும் 23ஆம் தேதி மனு தாக்கல் நிறைவு பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பையொட்டி பணப்பட்டுவாடாவை தடுக்க ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வருகிற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை 16ஆம் தேதி தொடங்கியுள்ள நிலையில் வேட்புமனுக்களை வருகிற 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 17 அரசு அலுவலகங்களில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்றும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வேட்புமனுக்கள் பெறப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அலுவலகங்கள் முன்பு 200 மீட்டர் 100 மீட்டர் தூரம் கணக்கிடப்பட்டு குறியீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இங்கு துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். 24ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை நடைபெறவுள்ள நிலையில் 26ஆம் தேதி வரை மனுக்களை வாபஸ் பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில் ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி 5 மாநிலங்களுக்கும் ஓட்டு எண்ணிக்கை ஒரே நாளில் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடாவை தடுக்க கண்காணிப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், புதுச்சேரியில் தேர்தல் செலவினங்கள் அதிகம் நடக்கும் பிரதேசமாக உள்ளது என்றும் இதனால் பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், காணொலி கண்காணிப்பு குழுக்கள் உடனடியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் தங்கள் புகார்களை 1950 என்ற எண்ணில் தெரிவிக்கலாம் என்றும் சமூக ஊடகங்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். பரிசுப் பொருட்கள், மது உட்பட கைப்பற்றும் நடவடிக்கைகளை நேரடியாக பதிவு செய்ய பறக்கும் கண்காணிப்பு குழு தலைவருக்கு
உடலில் பொருத்தும் வகையில் கேமரா வழங்கப்படும் என்றும் பணம், இலவச பொருட்கள் வழங்குவது ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாக்காளரோ இல்லை கேண்டிடேட்டோ ஏஜென்ட்ஸோ எனி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா 1950 அப்படிங்கிற அந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு அவங்க தகவல் தெரிவிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் வெகு விரைவாக ஆக்ஷன் எடுக்கப்படும். எலெக்ஷனில் நம்மகிட்ட இருக்கிற 1099 போலிங் ஸ்டேஷனுமே ஒரு ஃபெஸ்டிவ் லுக், அதாவது ஒரு திருவிழா மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது மூலியமா வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல நம்மளோட வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம்னா 82%. இந்த முறை நம்ம 90% கிராஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆம்பிஷனாக வச்சிருக்கோம், ஒரு ஆஸ்பிரேஷனாக வச்சிருக்கோம். அதனால எங்கள் டீம் பிஎல்ஓ சப்போர்ட்டோட, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டோட, அஃபிஷியல் சப்போர்ட்ஸோட இந்த முறை 90% ஓட்டர் டர்ன் அவுட் ரேட் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு முயற்சியாக நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். இந்த மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் கேட்டுக்கிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலுக்கு வெவ்வேறு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்னடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்று அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியும் தமிழகமும் அருகருகே உள்ள மாநிலங்கள் என்பதால் கள்ள ஓட்டு போடுவதை தவிர்க்க 2 மாநிலங்களிலும் ஒரே நாளில் தேர்தலை நடத்துவது வழக்கமாக இருந்து வந்தது. கடந்த 1996ஆம் ஆண்டு புதுச்சேரி தமிழகத்தில் வெவ்வேறு தேதிகளில் தேர்தல் நடைபெற்றது. கடந்த 1996இல் தமிழக சட்டசபை தேர்தல் மே 2ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் மே 12ஆம் தேதி அறிவிக்கப்பட்டன. அதே ஆண்டு புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் மே 10ஆம் தேதி அறிவிக்கப்பட்டன. அதன் பிறகு நடைபெற்ற 5 சட்டமன்ற தேர்தல்களிலும் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஒரே நாளில் தேர்தல் நடைபெற்றது. தற்போது 30 ஆண்டுகளுக்கு பிறகு வெவ்வேறு தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது அரசியல் கட்சிகளிடையே குழப்பத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வேறு வேறு தேதியில் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது தேர்தல் நன்னடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என அதிகாரிகள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் மஞ்சள் நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த பெண்கள் தேர்தல் தேதி அறிவிப்பால் ஏமாற்றமடைந்துள்ளனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சி நிறைவடையும் நிலையில் அரசு எந்திரம் வேகமாக செயல்பட தொடங்கியது. முதியோர்களுக்கான மாத உதவித்தொகை 500, சிகப்பு நிற குடும்ப அட்டை தலைவிகளுக்கு உதவித்தொகை மாதம் 2500 உயர்த்தி வழங்கியது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை உயர்வு, விவசாய தொழிலாளர்களுக்கு 2000 மழை நிவாரணம், மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி, புத்தகப்பை வாங்க 1000 ரூபாய் என அடுக்கடுக்கான திட்டங்கள் அதிவேகத்தில் செயல்படுத்தப்பட்டன. இது மட்டுமின்றி நாள்தோறும் அனைத்து தொகுதியிலும் புதிதாக சாலை, வாய்க்கால், நீர்த்தேக்க தொட்டி, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், பள்ளி கட்டிடம் என சுமார் 300 கோடி அளவுக்கு பூமி பூஜைகள் செய்யப்பட்டது. குடும்ப தலைவிகளுக்கு 2 மாத உதவித்தொகையாக 5000 ரூபாயும் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. அதே நேரத்தில் மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதற்கான கோப்புகள் நிதித்துறை சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் கடந்த 15ஆம் தேதி தேர்தல் தேதியை அறிவித்தது. இதனால் மஞ்சள் நிற குடும்ப அட்டை தலைவிகளுக்கு வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்படவில்லை, திட்டமும் தொடங்கப்படவில்லை. இது மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் அலுவலகங்களில் தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளில் அமைந்துள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரிகளின் அலுவலகங்களில் ஆய்வு மேற்கொண்டார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான படிவங்கள் போதுமான அளவு உள்ளதா என்பதை அவர் ஆய்வு நடத்தினார். மேலும் ஏதேனும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பணி செய்ய வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா செயல்படுகிறதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தார். மனு தாக்கல் செய்ய வரும் வேட்பாளர்களுக்கு அமர்வதற்கான இருக்கைகள், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உள்ளனவா என்பது குறித்தும்
தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் பல்வேறு இடங்களில் பார்வையிட்டார். மேலும் சரியான நேரத்திற்கு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் 3 காவல் ஆய்வாளர்கள் தற்காலிகமாக காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு பெற்றுள்ளனர். புதுச்சேரியில் 3 காவல் ஆய்வாளர்களுக்கு காவல் கண்காணிப்பாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவின் பேரில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி ஊர்காவல் மற்றும் வயர்லெஸ் பிரிவின் கண்காணிப்பாளராக மார்த்தினி பதவி உயர்வு பெற்றுள்ளார். சிபிசிஐடி கடலோர பாதுகாப்பு படை கண்காணிப்பாளராக தனசேகரன் பதவி உயர்வு பெற்றுள்ளார். பிசிஆர் பிரிவு ஆயுதப்படை கண்காணிப்பாளராக பி தனசேகரன் பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவர்கள் 3 பேருக்கும் புதுச்சேரி காவல் சர்வீஸ் அடிப்படையில் உடனடியாக பதவி உயர்வு தற்காலிகமாக ஓராண்டுக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகியுள்ள நிலையில் துப்பாக்கி மற்றும் ஆயுதங்கள் வைத்திருக்க தடை விதித்து தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேர்தலின் போது ஆயுதங்களை தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அகற்றும் நோக்கில் தேர்தல் முடியும் வரை புதிய ஆயுத உரிமம் வழங்கப்படாது என்று தெரிவித்துள்ளார். ஏற்கனவே ஆயுத உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமம் பெற்ற ஆயுதங்களை அருகில் உள்ள காவல் நிலையங்களில் ஒப்படைத்து ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாவட்டத்தின் ஏனாம் ஆகி உட்பட பொதுமக்கள் தேர்தல் முடியும் வரை துப்பாக்கி மற்றும் பிற ஆபத்தான ஆயுதங்களை வைத்திருப்பது மற்றும் எடுத்து செல்வது குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 163 கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் செயல்முறை முடிந்தவுடன் புதுப்பிக்கப்பட்ட உரிமத்தை காண்பித்த பின்னரே ஆயுதங்களை திரும்ப பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆணையானது தனியார் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் வங்கிகள் சம்பந்தப்பட்ட பாதுகாப்புக்காக உரிமம் பெற்ற ஆயுதங்கள் வைத்திருப்போருக்கு பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்திய தேசிய துப்பாக்கி சங்கத்தில் மாநில அல்லது மாவட்ட துப்பாக்கி சுடுதல் சங்கங்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் பங்கு பெற உரிமம் பெற்ற விளையாட்டு தர ஆயுதங்களை எடுத்து செல்ல விலக்களிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 2 காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி 5 ஆய்வாளர்கள் 8 உதவி ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் 2 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி சிறப்பு பிரிவு காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஜிந்தா கோதண்டராமன் தெற்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளராகவும், சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளராக பழனிவேல் காரைக்கால் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளராகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் உத்தரவின் பேரில் தலைமைச் செயலர் சரத் சௌகான் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலான நிலையில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்கள் மூடப்பட்டு பெயர் பலகைகள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கான அறிவிப்பை 15ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வெளியிட்டார். இதையடுத்து புதுச்சேரியில் உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலாகின. புதுச்சேரி சட்டசபையில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகங்கள் மூடப்பட்டன. அங்கிருந்த பெயர் பலகைகள், அலுவலக அறையில் இருந்த படங்கள் அகற்றப்பட்டன. அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தி வந்த அரசு வாகனங்களை சட்டசபை செயலரிடம் ஒப்படைத்தனர். அந்த வாகனங்களிலிருந்து கொடிகள் அகற்றப்பட்டுள்ளன. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வந்து பொருட்களை எடுத்து காலி செய்து காரையும் ஒப்படைத்துள்ளார். வழக்கமாக புதுச்சேரி சட்டசபையில் காலை 9 மணி முதல் பொதுமக்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்க அதிக அளவில் வருவார்கள். இதனால் சட்டசபை பரபரப்பாகவே காணப்படும். ஆனால் தேர்தல் அறிவிப்பு காரணமாக சட்டசபை வெறிச்சோடி காணப்பட்டது. தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படாத நிலையில் ஏனாம் தொகுதி வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவை தன்னிச்சையாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி ஏனாம் தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் வெற்றி பெற்றார். வருகிற சட்டசபை தேர்தலில் இந்த தொகுதியில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என ஏனாமில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். அப்போது வேட்பாளரை உடனடியாக அறிவிக்கும்படி பொதுமக்கள் குரல் எழுப்பியதை அடுத்து அதே மேடையில் மல்லாடி கிருஷ்ணராவை வேட்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார்.
இந்நிலையில் கடந்த தேர்தலில் ஏனாம் தொகுதியில் வெற்றி பெற்ற சுயேட்சை வேட்பாளர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் பாரதிய ஜனதாவை ஆதரித்து வருகிறார். அவர் தனக்கு அக்கட்சியில் சீட்டும் கேட்டு வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு என்ற பேச்சுவார்த்தை மட்டுமே முடிவடைந்துள்ளது. எந்தெந்த தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் என்று முடிவு செய்யப்படாத நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தன்னிச்சையாக ஏனாம் தொகுதி வேட்பாளராக மல்லாடி கிருஷ்ணராவை அறிவித்திருப்பது புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்களுடன் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் பதட்டமான ஓட்டுச்சாவடியை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வாக்காளர்கள் மீது அச்சுறுத்தல், மிரட்டல், சமூக அரசியல் அழுத்தம் ஏற்படும் வாய்ப்புள்ள பகுதிகள் ஆய்வு செய்யப்பட்டு அங்குள்ள ஓட்டுச்சாவடிகள் பதட்டமானவை என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பகுதிகளில் வாக்காளர்கள் எவ்வித அச்சமும் இன்றி தங்கள் ஓட்டுரிமையை சுதந்திரமாக மேற்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அவர், தேர்தல் அலுவலகம் சுற்றுப்பகுதிகளில் போதிய காவல்துறை பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவையற்ற கூட்டம், வாகன நெரிசலை தவிர்க்க உரிய கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யும் போது தேர்தல் விதிமுறைப்படி ஆவணங்கள், உறுதிமொழி, பாதுகாப்பு வைப்புத் தொகை சமர்ப்பிக்க வழிகாட்டு மையங்கள் ஒவ்வொரு தேர்தல் அலுவலர் அலுவலகத்திலும் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பையொட்டி தொகுதி வாரியாக வேட்புமனு தாக்கல் அலுவலகங்கள் தயார் நிலையில் உள்ளன. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. புதுச்சேரியில் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணிகளில் 4934 அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணியில் 5410 காவலர்களும் துணை ராணுவமும் பயன்படுத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களுக்குள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யும் மையங்களில் அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் அங்குள்ள அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட தொகுதியில் உள்ள அரசியல் கட்சி பிரதிநிதிகளிடம் தேர்தல் நடைமுறைகள் குறித்து விளக்கி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,590 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,730 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.